பாஜகவினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை மக்கள் மன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து அவர்களுடைய முகத்திரையை நாங்கள் மக்கள் மன்றத்திலே தெளிவுபடுத்தி வருகின்றோம். எனவே பாஜக அரசாங்கம் தொடர்ந்து எங்கள் அமைப்பின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி எங்களுக்கு எதிராக தங்களுடைய ஆதரவான ஊடகங்கள் மூலமாக அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றது. அந்த வகையிலே எந்தவித ஆதாரமற்ற ஒரு ஊடக செய்தியான பாப்புலர் ஃப்ரண்ட் மீதான ஒரு தடையை மத்திய அரசு கொண்டு வருவதாக ஒரு செய்தி ஊடகங்களே பரவியது. இந்த செய்திக்கு பின்னால் எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லை. ஆனால் இந்த செய்தியை மையப்படுத்தி தமிழகத்தினுடைய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டால் அதற்கு எதிர்வினையாக பாஜகவை சேர்ந்தவர்களும் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்களும் தாக்கப்படுவார்கள் என்ற ஒரு தவறான தகவல்களை அவர் சமூக வலைதளங்களிலே பேசிய ஆடியோ கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வேகமாக பரவி வந்தது. அதிலே அவர் குறிப்பிடும் பொழுது பாஜகவினுடைய உறுப்பினர்கள் யாரும் தனியாக செல்லக்கூடாது, 3 நபர்கள் செல்ல வேண்டும், இரவிலே பயணம் செய்யக்கூடாது, சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தொண்டர்கள் கவனமாக இருக்க வேண்டும், இந்துத்துவ முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் போன்ற தகவல்களை அதிலே அவர் குறிப்பிடுகின்றார். தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருப்பது போன்றவும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பாஜகவினுடைய உறுப்பினர்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஒரு போலியான பொய்யான அவதூறை எங்கள் அமைப்பின் மீது அவர் சுமத்துகிறார். கடந்த காலங்களிலே பாஜகவினுடைய தொண்டர்கள் அதே போல் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய பதவி ப்ரொமோஷனுக்காக அவர்களுக்குள்ளே அவர்கள் அடித்து கொண்டதும், அவர்கள் வீடுகளுக்குள்ளே அவர்கள் பெட்ரோல் குண்டு வீசிக்கொண்டதும், தங்களுடைய ஓட்டுநர்களை வைத்து தாங்கள் வெற்றி கொண்டதும், அதே போல் 2-3 தினங்களுக்கு முன்னால் மதுரவாயத்திலே தன்னுடைய காரை அவரே எரித்து கொண்ட சம்பவங்கள்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக இங்கே என்ன ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகிறது என்றால், அவர்கள் மீது ஏதோ ஒன்றை செய்து கொண்டு அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போடக்கூடிய அவர்களுடைய அந்த நடவடிக்கையை தற்பொழுதும் கையாள்வார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு உருவாகிறது. தேவையற்ற மத பதற்றத்தையும் மத கலவரத்தையும் உருவாக்கும் விதமான அவருடைய அந்த ஆடியோவிலே நாம் பார்க்க முடிகிறது. தங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளிலும் ஒழுக்கக்கேடான பிரச்சனைகளிலும் அவர்களுக்குள்ளே நடந்த மோதல்களை கூட கடந்த காலங்களில் பாஜகவினர் முஸ்லீம்கள் தான் அதற்கு காரணம் என்று முஸ்லீம்கள் மீதும் முஸ்லீம் அமைப்புகள் மீதும் அந்த பழியை சுமத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனையிலும் பாஜகவினர் தாங்களே ஏதோ செய்து கொண்டு எங்களை போன்ற அமைப்புகள் மீது அந்த அவதூறு குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களோ என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. எனவே தமிழகத்திலே இரவு நேரங்களில் பாஜகவினர் நடமாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கு என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை தமிழக காவல்துறை அண்ணாமலையிடம் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும். இதை தான் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். இந்த ஆடியோவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் எங்களை பொறுத்தவரையிலே பாஜக ஏதோ ஒரு மதக்கலவரத்துக்கான திட்டமிடுகிறதோ என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. மைக்கேல் பட்டியுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மதுரையில் உள்ள மேலூரிலே நடந்த பிரச்சனையும் சரி, சாதாரண பிரச்சனையை ஒரு மத பிரச்சனையாக மதக்கலவரமாக அவர்கள் திசை திருப்பதற்கான எல்லா முயற்சிகளும் முன்னெடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பாஜகவினருடைய அண்ணாமலை ஆகட்டும், 𝐏 அர்ஜுன் சம்பத் ஆகட்டும், இவர்கள் எல்லோருமே தொடர்ந்து தமிழகத்தை மத கலவரத்தை தூண்டும் விதமாக தங்களுடைய பேச்சுகளிலும் செயல்பாடுகளையும் அவித்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும். குறிப்பாக அண்ணாமலையை கைது செய்து பாஜக என்ன திட்டமிட்டிருக்கிறது, அவர்களே ஒரு பெரிய கலவரத்தை திட்டமிட்டு விட்டு அந்த பழியை முஸ்லீம்கள் மீது சுமத்துவதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கிறது. எனவே தமிழக அரசும் காவல்துறையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கைது செய்து இந்த பிரச்சனை குறித்தான ஆடியோ குறித்தான பின்னணியை விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று தமிழக காவல்துறை தலைவரிடத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் சார்பாக நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம். அந்த ஆடியோவில் பாப்புலர் ஃப்ரண்ட் தடை செய்யப்பட்டால் உடனடியாக பாஜகவுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் தாக்கப்படுவார்கள். எனவே நீங்கள் யாரும் 3 மாதத்துக்கு என்ன செய்யக்கூடாது, தனியாக செல்லக்கூடாது. பாஜகவினர் 3 நபர்களாக செல்ல வேண்டும், இரவிலே செல்லக்கூடாது. சில குறிப்பிட்ட சில மாவட்டங்களை சுட்டிக்காட்டி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் என்ற ஒரு செய்தியை அதில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். தடை செய்யப்பட்ட இயக்கம் எப்படி டிஜிபி ஆஃபீஸில் மனு கொடுக்க முடியும்? அதான் அது ஒரு ஆதாரமற்ற ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் எங்கள் மேலே. நாங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், இன்னும் செயல்பட்டு கொண்டு இருப்போம். நாங்கள் எங்களை தடை செய்வதற்கான எந்த விதமான காரணங்களும் கிடையாது. மக்கள் பணியிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான கொரோனாவில் இறந்த உடல்களை அடக்கம் செய்திருக்கின்றோம். எத்தனையோ மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜனநாயக விளிம்புகளிலிருந்து மக்கள் விரோத அரசுகள் எல்லாம் ஜனநாயக விரோத நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது மக்களுக்காக நின்று நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். ஜனநாயக அடிப்படையிலான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆக எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடிப்படை ஆதாரமற்றது. அந்த ஆதாரங்களை வைத்தெல்லாம் அடிப்படை ஆதாரங்களை வைத்து ஒரு அமைப்பை தடை செய்வது என்பது இந்தியாவுடைய சட்டத்திலே அதற்கு அனுமதி கிடையாது. எனவே இது எங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக தான் இதை பார்க்கமே தவிர இதில் எங்களை தடை செய்வதற்கான எந்த முகாந்திரங்களும் கிடையாது. மனு கொடுத்திருக்கின்றோம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இதை ஒரு போராட்ட களத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அவர் மறுக்கணும்ல, அவர் மறுத்திருக்கிறாரா? சமூக வலைதளங்கள் எல்லாம் இன்றைக்கி அது எல்லா பக்கமும் சென்று விட்டது. நிறையா அவர் பேசுவது போல் அந்த எடிட்டிங் பண்ணி பல யூடியூப் சேனல் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ நான் பேசலை என்று சொல்லி அவர் என்ன சொன்னாத மறுத்திருக்கணும் இல்லையா? மறுக்காத போது அவர் தான் பேசியிருக்கார் என்று அதில் உறுதி செய்யப்படுது. ரெண்டாவது ஒரு